இன்றைக்கி வந்து அமாவாசைக்காக நான் பரங்கி காய் வச்சுருக்கேன் பாருங்கள், மஞ்சப்பரங்கி. இது வந்து ஆக்கிடுவோம், தேங்காய் திருவி போட்டு ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தவரங்காய், பீன்ஸு, அவரைக்காய், கோழி அவரைக்காய் இதெல்லாம் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வந்து சுட சுட சாதம் வடித்தாச்சு. பருப்பு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது சாம்பாருக்கு. என்ன சாம்பார்னால் துவரம்பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டாச்சு. சாம்பார் வந்து பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காயின்னு பார்க்குறீங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் 2 போட்டிருக்கேன். இதை போட்டு சாம்பாரை வச்சுட்டு பாருங்கள். முருங்கைக்காலாம் நம்ம மரத்தில் விளைஞ்ச காய் தான், கிளையாக முறிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ குச்சியை ஒடிச்சு நட்டு வச்சுருக்கேன், துளுத்துக்கிட்டு இருக்குது. இதை போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் வச்சுட்டு ரசம் கொஞ்சம் வைக்க போகிறோம். என்னன்னு சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். காய் வந்து அவியல் தான், அதுக்காக நான் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கிட்டேன், வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உப்பும் நம்ம அதிலே சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்த்தா தான் நல்லா உப்பு பிடிச்சி வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன நான் காய் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல, நல்லா வேகட்டும். தாளிப்பு கொடுத்துருவோம், தேங்காய் பூ போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த அப்பளத்தை பொரிச்சுக்கிடுவோம். அப்பளத்தை போட்டு எடுத்துக்கிட்டு இதே எண்ணெயிலேயே இந்த சாம்பாரை தாளிச்சிட்டு காயும் தாளிச்சிக்கலாம். ஓகேவா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ சாம்பாரில் தாளிச்சு கொட்டியாச்சு. பீன்ஸ் காய்க்கு காய் வேக வச்சுருக்கோம்ல, அதுக்கும் தாளிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த காயை தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்து போட்டுக்கிற வேண்டியதை. அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த காயில் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். பாயாசத்துக்கு சவரிசி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சாதம் வடித்து சாம்பார் வச்சு நம்மளுக்கு சாப்பிட போகிறோம். வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பரங்கிக்காய் பொரியல், நம்ம பீன்ஸு, கேரட்டு, கொத்தவரங்காய், அவரைக்காய் எல்லாம் தேங்காயெல்லாம் திருகி போட்டு அவியல். அதுக்கப்புறம் பாயாசம் இருக்குது, தயிர் இருக்குது, அப்பளம் இருக்குது, ரசம் பாருங்கள். வாங்க, நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.